வஸல்லம் அஸ்ஸௌமு ஜுன்னா, விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு நேரத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைவது என்பது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைவது என்பது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப மாதம் வந்துவிட்டால் ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, எங்களுக்கு ரஜப மாதத்திலேயும் ஷஅபான் மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. ரமலான் மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக என்ற ஒரு அற்புதமான ஒரு துஆவை பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதனுடைய பரக்கத்திலே இன்று நாம் ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே இந்த மாதத்தினுடைய பெருமையை பற்றி அல்லாஹ் கூறுவான். ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே, அல்லது அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், இதிலே இந்த மாதத்திலே தான் அல் குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய பெருமையை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய 29வது பிறையிலே மிம்பர் படியிலே ஏறி மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பயான் செய்தார்கள். அய்யுஹன் நாஸ், மக்களே, கத அவல்லக்கும் ஷஹ்ருன் அலீமுன், ஒரு மகத்தான மாதம், ஒரு புனிதமான மாதம், அல்லாஹ்வுக்கு ஒரு பொருத்தமான மாதம் உங்களிடத்திலே வந்திருக்கின்றது. ஷஹ்ருன் முபாரக்குன், அது பரக்கத்து பொருந்திய மாதம் என்பதாக பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பர் படியிலே இருந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பயான் செய்தார்கள். அடுத்து சொன்னார்கள், ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதா, அந்த மாதத்திலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் என்பது சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது. இந்த ரமலானுடைய மாதம் என்பது இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தின் வருகையை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றானோ, ரமலானுடைய மாதத்தின் வருகையை கண்டு எந்த மனிதன் மகிழ்ச்சி அடைகின்றானோ அதற்கும் நன்மை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இது எப்படிப்பட்ட மாதம்? அருமையானவர்களை அடுத்து சொன்னார்கள், ஷஹ்ரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மாதம், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு பாக்கியமாக வழங்கப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஏனென்றால் அருமையானவர்களே,
இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் ஒரு நஃபிலான வணக்கத்தை நாம் செய்தால் அது பிற மாதங்களிலே ஃபர்ல் செய்த நன்மையை இந்த மாதத்திலே வழங்கப்படும். ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு நஃபிலான வணக்கத்தை செய்தால் ஃபர்லுடைய நன்மை அவனுக்கு வழங்கப்படுகிறது. அதை போல இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் 70 ஃபர்லுகளுடைய நன்மை அவனுக்கு வழங்கப்படுகின்றது என்றது பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் இந்த மாதத்தை சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. இந்த ரமலானுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் நாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயல்களிலே, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வணக்கங்களிலே நாம் இதை கழிக்க வேண்டும். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே யாரையும் சாதிக்கவில்லை. பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே யாரையும் சாதிக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு கட்டத்திலே மட்டும் சாதித்திருக்கின்றார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதனை ரமலானுடைய மாதம் அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்திலே அவன் நோன்பு நோக்கவில்லை என்றால், வணக்கங்களை செய்யவில்லை என்றால் அவனின் மீது சாபம் உண்டாகட்டும் என்று பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அருமையான சகோதரர்களே, இந்த ரமலானை, இந்த ரமலானிலே இருக்கின்ற ஒவ்வொரு வினாடிகளையும் நாம் பிரயோஜனமானதாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக நாம் கழிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த நோன்பிற்கு அல்லாஹ் தஆலா ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த நோன்பிற்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு 70 ஹரீஃபா. எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நோன்பு நோக்கின்றானோ, எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நோன்பு நோக்கின்றானோ, அல்லாஹ் அவனுடைய முகத்தை 70 ஆண்டுகளுக்கு நரகத்தை விட்டும் தூரமாக்கி விடுகின்றான். அருமையானவர்களே, ரமலானுடைய ஒரு நோன்பை ஒரு மனிதன் அவன் அல்லாஹ்வுக்காக வைத்தான் என்று சொன்னால் 70 ஆண்டுகள் அவனுடைய முகத்தை அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டும் தூரமாக்கி விடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா இந்த நோன்புக்கு வைத்திருக்கின்றான். அருமையானவர்களே, மலக்குமார்கள் இந்த ரமலான் மாதத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், யா பாகியல் கைர், யா பாகியல் கைர் அக்பில், நன்மையை தேடக்கூடியவனே நீ முன்னோக்கி வா, இந்த மாதத்திலாவது நீ நன்மையின் பக்கம் முன்னோக்கி வா. நன்மையை தேடக்கூடியவனே இந்த மாதத்திலாவது நன்மையின் பக்கம் முன்னோக்கி வா. தீமையை செய்யக்கூடியவனே உன்னுடைய தீமையை நீ குறைத்துக்கொள் என்று அந்த மலக்குகள் இந்த ரமலானுடைய மாதத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அருமையானவர்களே, இந்த நோன்பு திறக்கின்ற வேளையிலே அருமையான சகோதரர்களே, அமைதியாக கேளுங்கள். இந்த நோன்பு திறக்கின்ற நேரம் இருக்கின்றது, இது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரம். இந்த நோன்பு திறக்கின்ற இந்த நேரம் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு நேரம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கூலி வழங்குகின்ற நேரம். இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான
ஒரு நேரம் தான் இந்த நோன்பு திறக்கின்ற நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் உண்டு. நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் உண்டு. ஒன்று, நோன்பு திறக்கின்ற வேளையிலே ஒரு சந்தோஷம். இன்னொன்று, அல்லாஹ்வை சந்திக்கின்ற வேளையிலே ஒரு சந்தோஷம். அருமையானவர்களே, இந்த நோன்பு திறக்கின்ற நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளை கேட்போம், அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவோம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் ரப்பே ரஹ்மானே உனக்காக நோன்பு நோட்டு இருக்கின்றோம். எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே எங்களுடைய நோன்பிலே ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை ரப்பே ரஹ்மானே மன்னித்து எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதம் முழுக்க நல்லமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய பாவம், எங்கள் மஹல்லா வாசிகளுடைய பாவம், அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுக்கும் யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் மஹல்லா வாசிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா வளத்தையும் எல்லா பரக்கத்தையும் நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், உனக்காகவே நாங்கள் நோன்பு நோற்றிருக்கின்றோம். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த நோன்பின் பொருட்டால் யா அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பலா முசீபத்துகள் அனைத்தையும் நோக்கி சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் மஹல்லா வாசிகளுக்கும் இந்த ஊர் ஜமாத்தார்களுக்கும் ரப்பே ரஹ்மானே நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் துஆனா யா ரப்பனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். وصلى الله تعالى وسلم على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه والحمد لله رب العالمين.